25th to 1 இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே, நியூ இயர், பொங்கல் அதை வச்சு அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஹைக் இருக்கும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 2026 வந்து பண்டிகை தான் சார், பொங்கல் பண்டிகை தானும். அதனால் அது ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைக்கில் தான் இருக்கும். ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு கிராம் ஒன்று 16,250 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்று 1,30,000 அப்படின்ற அளவுக்கு வரும். ஜனவரிலேயே சார்? இல்லை ஜனவரியில் இருந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே அந்த ரேட்டானது திரும்பியும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிடும். இதுக்கு நடுவில் பிப்ரவரிலாம் கொஞ்சம் விலை இறங்கிட்டு திரும்பியும் ஏற ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க செய்யும். ரொம்ப டவுன் ட்ரெண்டுன்றது வராது. அதாவது சவரன் ஒரு 70,000 60,000 அப்படின்னு பழைய ரேட், அந்த ரேட்டுக்கெல்லாம் வரவே வராது. 25th to 1 இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே, நியூ இயர், பொங்கல் அதை வச்சு அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஹைக் இருக்கும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 2026 வந்து பண்டிகை தான் சார், பொங்கல் பண்டிகை தானும். அதனால் அது ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைக்கில் தான் இருக்கும். ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு கிராம் ஒன்று 16,250 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்று 1,30,000 அப்படின்ற அளவுக்கு வரும். ஜனவரிலேயே சார்? இல்லை ஜனவரியில் இருந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே அந்த ரேட்டானது திரும்பியும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிடும். இதுக்கு நடுவில் பிப்ரவரிலாம் கொஞ்சம் விலை இறங்கிட்டு திரும்பியும் ஏற ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க செய்யும். ரொம்ப டவுன் ட்ரெண்டுன்றது வராது. அதாவது சவரன் ஒரு 70,000 60,000 அப்படின்னு பழைய ரேட், அந்த ரேட்டுக்கெல்லாம் வரவே வராது.